பார்த்தா இவன் முழிப்பு வர மாதிரி அப்படியே எழுந்துக்கிறான். எழுந்து பார்த்தா இந்த பெரியம்மா பொண்ணு நின்றுட்டுருக்கு. இவளுக்கா செம்ம கோவம் வருது. அப்படியே முறைக்கிறா. எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா இவளுக்கு பேய் ஏறி இருக்கு போல இருக்குது அப்படின்னு நினச்சிடுறாங்க. அப்புறம் இவளுக்கா ரொம்ப கோவம் வருது. அந்த பெரியம்மா பொண்ணு ரூமுக்கு போகிறா. அங்கே போய் பார்த்தா கலர்லாம் ட்ரெஸ்ஸு நிறைய மேக்கப் பொருள்லாம் இருக்குது. இதெல்லாம் பார்த்தா அவளுக்கு கோவம் வருது. இதெல்லாம் போட்டு தானே எனக்கு பிடிச்ச அந்த பையனை நீ வந்து மயக்கி எடுத்த அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கோவம் வருது. அப்போ தான் அந்த ரூமுக்கு பேய் வருது. பேய் வந்து இவகிட்ட கேட்குறேன், எதுக்கு இவ்வளோ கோவமாக இருக்க, உனக்கு ஏதாவது பண்ணணுமா நான் அப்படின்னு கேட்குறான். ஆமாம்மா இந்த ட்ரெஸ்லாம் கட் பண்ணி போடு, எல்லாமே உடச்சி போடு அப்படின்னு சொல்கிறான். அவளுக்கு பண்ணிட்டா போச்சுன்னு சொல்லி பேய் எல்லாத்தையுமே கட் பண்ணி விடுறா. எல்லாத்தையும் எடுத்து எடுத்து உடச்சி போடுறா. அப்புறம் இந்த இவ்வளோ ஒன்றும் தெரியாத மாதிரி போயிடுறா. பெரியம்மா பொண்ணு மேலே வந்து பார்த்தோன்னா ஃபுல்லாக உடஞ்சி கொடுக்கும். அவளுக்கு பயங்கர கவலையாயிடுது. அப்புறம் பயங்கரமாக அழுகுறா. இந்த பெரியம்மாவும் அவங்க ஜானகியோட அம்மாவும் வந்துட்டு பூஜைக்கு ஆளை கூப்பிடுறாங்க. அவங்க வந்து சொல்கிறாங்க இந்த வீட்டில் பேய் நடமாட்டம் இருக்குது அப்படின்றாங்க. அன்றைக்கி நாள் நைட்டு வந்து ஜானகி படுத்துட்டு இருக்கும்போது பேய் வந்து இவளை கூப்பிடுது. இவளும் சிரிச்சுக்கிட்டே நின்று பேசிக்கிட்டு இருக்கா. ஆனால் பாட்டி கண்ணுக்கு பேய் தெரியல. பாட்டி எழுந்து வந்து பார்த்தா இவன் என்ன தனியாக நின்று சிரிச்சிட்ருக்கா, இவளுக்கு ஏதோ பிரச்சனை இருக்குது போல இருக்குன்னு பாட்டிக்கு அப்படியே லைட்டாக டவுட் வருது. அப்படி தான் அடுத்த நாள் பேய் கூட உட்காந்து அந்த உடஞ்ச வீட்டில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு கல்யாண ஊர்வலம் வருது. வேலைக்காரிக்கிட்ட சொல்கிறா, இந்த கல்யாண ஊர்வலம்லாம் இந்த பக்கம் வரக்கூடாது, வந்துச்சுன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறா. இந்த பையன் என்னடானா தைரியமாக இந்த பொண்ணை பார்க்குறதுக்கு இவங்க வீட்டுக்கே வராங்க. அப்படியே எதுவும் தெரியாத மாதிரி 2 பேரும் நின்று சைட் அடிக்கிறாங்க. இது ஜானகியும் கவனிச்சிட்டு இருக்காது. ஜானகிக்கு கோவம் வருது. அப்புறம் இந்த பையன் இவகிட்ட பேச வரும்போது ஜானகி பேசவே மாட்றா. அவளுக்கு கோவமாக வெளியே வரும்போது பார்க்கும்போது தான் அங்கே நின்று பேய் நின்றுட்டு இவங்களை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. பேய்கிட்ட சொல்கிறா, இவனை கொஞ்சம் பயமுறுத்தி விடேன் இந்த பொண்ணை அப்படின்னு சொல்கிறான். அப்போ தான் நைட்டு வந்து அக்காவும் இந்த பெரியம்மா பொண்ணு இன்னும் பேசிகிட்டு இருக்கும்போது இவங்க யாரோ என்னமோ உடைக்கிற மாதிரி சத்தம் கேட்குது. பார்த்தா கல் வந்து விழுது. பார்த்து சர மாதிரியே டக்கு டக்கு டக்குன்னு கல் வந்து விழுந்துக்கிட்டே இருக்குது. இவங்க மண்டை கை கால்லாம் உடையுது. அம்மா பெரியம்மாலாம் ஓடி வர்றாங்க. அப்போ பாட்டி சொல்கிறாங்க இந்த வீட்டில் என்னமோ ஒரு பேய் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் நைட்டு படுக்கலான்னு பார்க்கும்போது இவளுக்கு மட்டும் பேய் தெரியுது. பாட்டி இவளே பார்த்துட்ருக்காங்க. இவளுக்கு பேய் பிடிச்சிருக்கு போல இருக்குன்னு பாட்டி கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அப்படியே சந்தேகமாக பார்க்குறாங்க.